நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 855 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 to 200 பாயிண்ட் கேப் டவுன் மாதிரி காமிக்குது. 673 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்மளோட ஃபியூச்சர்ஸ். இது வந்து நம்ம மார்க்கெட் முடிகிறப்பங்க ஒரு 860 அந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் வந்து ஒரு 180 to 200 பாயிண்ட் கிட்டத்தட்ட நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம ட்ரம்ப்போட டேரிஃப் தாங்க 25%. அப்போ வந்து விழுந்தது தான். ஸோ அதுக்கப்புறம் பெருசாக கீழே போகல, மேலே வரல, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தாங்க, அந்த 915 வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 740ங்க. ஸோ இது வந்து நல்ல சப்போர்ட்டாக நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 740 to 700 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கும் கீழே போக சான்சஸ் இல்லை. அந்த ரேஞ்சில் தான் ஓப்பனிங் வரும். மேபி 750 to ஒரு 700 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம்னு நினைக்கிறேங்க. பெருசாக கீழே போக வாய்ப்புகள் இல்லை. அப்படி ஓப்பன் ஆன உடனேங்க மார்க்கெட்டில் நல்ல ஒரு பையிங் வர வாய்ப்புகள் அதிங்க. ஆப்ஷன் பையிங் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களும் பண்ணலாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் 700லாம் ஓப்பன் ஆச்சுன்னா நல்ல ஒரு பையிங் வரும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் தாங்க மார்க்கெட் எங்கே ஓப்பன் பண்ணுறான்னு பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம எதாக இருந்தாலும் என்ட்ரி எடுத்துக்கலாம் திரும்பவும். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி 56,114 முடிஞ்சிருக்குங்களா. ஸோ இது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு கேப் டவுன் ஆக வாய்ப்புகள் இல்லைங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதிகபட்சம் போனால் ஒரு 150 to 200 பாயிண்ட் தான் கேப் டவுன் வர வாய்ப்புகள் இருக்குது. பெருசாக கேப் டவுன் ஆக சான்சஸ் இல்லை இந்த ரேஞ்சிலுங்க. இந்த 900 இந்த ரேஞ்சில் இது ஓப்பன் ஆகலாம் நினைக்கிறேன் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க இன்றைக்கி எக்ஸ்பைரி டே 56 முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தான். ஸோ ஓஐ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. நிஃப்டியில் ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா 800 நல்ல ஒரு ஓஐ நேற்று பில்ட் ஆகிருந்தானுங்க. இங்கே 900லேயே பில்ட் ஆகிருக்கானுங்க. இப்போ இந்த நியூஸ் வேறு வந்து ஒரு 100 பாயிண்ட்டு கீழே கேப் டவுன் ஆகுதுங்களா, 150 பாயிண்ட்டு அப்படிங்கில 800 இது உடையுங்க. 800 வந்து இது உடஞ்சிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே ஏற்றும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இது பில்ட் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் எப்படி ஓப்பனிங், ஏன்னா இது வந்து நியூஸ் பேஸ்டு மூவ்ங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாலாம் அக்யூரேட்டாலாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒரு என்ன சொல்கிறாங்க, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ரேஞ்ச் வரலாம் அப்படின்னு சொல்ல முடியும். மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் அதுக்கப்புறம் தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியுங்க. அதனால் நம்ம நியூஸ் பேஸ்டு மூவ்மெண்ட்லாம் வெளியே வந்து வேடிக்கை பார்க்குறது நல்லதுங்க. ஸோ அதனால தான் நேற்று நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வெளியே வந்துட்டேன். 7 நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க 750 புட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. அது 21 ரூபாயில் தான் இருக்குது. அது பெருசாக ஓப்பனிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்னா, நம்ம 96ல் செல் பண்ணோங்களா, நம்ம செல் பண்ணது 96. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க நம்ம வெளியே வந்துடலாங்க. 96க்கு மேலெலாம் போகாது. நம்ம ஒரு சேம் 96 போட்டோம்னா வச்சுக்கோங்க, எக்ஸிட் ஆர்டர் 95 போட்டோம்னா அது ஒரு எப்படியும் ஒரு 60-70 அந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆன உடனே நமக்கு வெளியே தள்ளிடுவோம். ஒன்றும் பெரிய அளவுக்கு நமக்கு லாஸே வராது. சின்ன ஒரு ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு என்ட்ரி கோட் எடுத்துக்கலாம். இந்த 100 எடுத்தவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேங்க. மார்க்கெட் ஓப்பனிங் வச்சு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்க, லைவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ. இப்போ வரைக்கும் நம்ம ஃபியூச்சர்ஸ் மேலே வரதாங்க பார்க்குது. ஒரே நிமிஷம், இன்னும் டைம் இருக்குது. இப்போ தான் மணி 7:30 ஆகுது. இன்னும் டைம் இருக்குது. நம்ம ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே வரதான் பார்க்குது. நம்ம ஃபியூச்சர்ஸ் அப்படியே நகர்ந்துங்க ஒரு 700க்கு மேலே வந்துருச்சுன்னா மேபி நம்மளுக்கு ஒன்றும் பெருசாலாம் நெகட்டிவில் ஓப்பன் ஆகாதுங்க. ஒரு 750 அந்த ரேஞ்சு தான் ஓப்பன் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி தெரிஞ்சது தாங்க ட்ரம்ப்போட டேரிஃப். இது ஒன்றும் பெரிய இம்பேக்ட் கிடையாதுல்ல. சரிங்க, நான் லைவுக்கு வரேன். லைவில் என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.